சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளிலே ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who have wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பலிக்கு அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே எது விழிப்புணர்வாக இருக்கிறது? நேற்று தீபாவளியை கொண்டாடினார்கள். அப்படி தீபாவளியை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் அவர்களுக்கு வழிமுறையாக தொகுத்து கொடுத்திருக்கிறது. எப்படி வெடிகளை வெடிக்க வேண்டும் என்பதையும், மேலுமாக எப்படி நாம் நம்மையே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக கொடுத்திருக்கிறது. விழிப்புணர்வு மிக்க மக்களாக வாழ்பவர்கள் அனைவரும் அதை சரியான முறையிலே கையாண்டார்கள். நாம் இன்றைய நாளிலே ஆண்டவரை தேடி ஒரே குடும்பமாக, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். எதற்காக? அந்த விழிப்புணர்வு மிகுந்த ஆண்டவரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்ற உணர்வு நம்மிலே இருக்கிறதா? நம்ம ஆண்டவர் இயேசுவை நாம் ஒவ்வொரு திருப்பலியின் வழியாக பெறுகின்ற பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு நம்மை வழிநடத்துகிறார் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதர் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தினாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருட்பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் என்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையினால் பலர் பாவிகளானது போல, ஒருவரின் கீழ்ப்படிதலினால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்திலே அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாக பாவம் ஆட்சி செலுத்தியது போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செலுத்துகிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வை பெற வழிவகுக்கின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 40. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, எரிபலியும் பாவம் போக்கும் பலியை நீ கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ
வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். இதோ வருகின்றேன். Alleluia, 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 alleluia. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவில் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்திலே தாயும் தந்தையும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்திலே வாழ்ந்த அவர்களுக்கு ஒரு செய்தியானது கொடுக்கப்படுகிறது.
வெளியிலே விளம்பரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்தி என்றால், ஒரு சோப்பு விளம்பரம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு, அந்த சோப்பு விளம்பரத்திலே அதனுடைய கவரை பிரித்து பார்த்தால் அந்த கவருக்குள்ளாக ஒரு வீடான படம் ஒன்று இருக்கும், பொறிக்கப்பட்டிருக்கும். அதற்கு கீழே 2 வரிகள் இருக்கும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. மீண்டுமாக வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த வீடானது ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலே அவர்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியில் இப்படியாக வருகிறது. அதே விளம்பரமானது தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு ஆசை, எப்படியாச்சும் இந்த வீட்டை வாங்கிடணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால் சோப்பு வாங்கியாச்சும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம். உடனே சோப்புகளை வாங்க ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பார்த்தால் அந்த கவரிலே வீடு வந்த பாடு இல்லை. அதனால் எப்படியாச்சும் இந்த வீட்டை வாங்கிறன்ட்டு தொடர்ந்து விடாமுயற்சியாக அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அந்த கவரை பிரித்து பார்த்தால் அந்த வீடும் அது அவர்கள் சொன்னது போல 2 வரிகளும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை கொண்டு போய் அந்த கம்பெனியிடம் கொடுக்கிறார்கள். அவர்களும் அந்த வீட்டை கொடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது புதுமனை புகுவிழா வைக்க வேண்டும், அண்டை வீட்டார்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்று அவர்களும் அழைத்து அந்த வீட்டிற்கு செல்லுகிறார்கள். சென்ற உடனே அங்கு உள்ளவர்கள் எல்லாம் வந்தோடனே என்ன பார்ப்பாங்க, எப்படி வீடு இருக்குது, அதில் எத்தனை ரூம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதே போல் அவர்களும் செய்கிறார்கள். அப்படி வீடு புதுமனை புகுவிழா எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மற்றவர்கள் அனைவரும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. வீட்டை சுற்றி பார்த்தா 3 அறைகள் இருக்கிறது. அந்த 3 அறைகளும் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற அறைகளை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னையா அது 3 அறைகள் பூட்டப்பட்டிருக்கு, திறந்து விடியா, நம்ம போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு இந்த ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் வாங்கிய சோப்பை ஃபுல்லாக இந்த 3 அறையிலையா பூட்டி வச்சுருக்கிறோம், அதனால் திறக்க முடியாது, திறந்தா சோப்பு வெளில வந்துடும்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எது விழிப்புணர்வு? எப்படி மக்கள் வாழுகிறார்கள்? அவர்கள் நினைத்திருந்தால் அதை வித்தாச்சு என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததுனால் அந்த சோப்பெல்லாம் அந்த ரூம்லேயே அடைச்சி வச்சுருந்தாங்க. பழைய திருடி கதவை தொடடிங்கிற கதையாக பழைய இடத்துல எப்படி சின்ன வீட்டில் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அவர்களும் வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்து சொல்கிறது. இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்த ஒரு மன்னன், ஏத்தல் ரெட் அப்படிங்கிற ஒரு மன்னன். இந்த மன்னன் எப்படிப்பட்டவனா, ஒரு சோம்பேறி மனுஷன், எந்த நிலையிலும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர். இந்த படைகள் அனைத்தும் நமக்கு இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாட்டுக்காரன் நம்மளை தாக்குனா கூட இவங்க போய் தாக்கணும் அப்படின்னு சொல்றது கூட முடியாத ஒரு மனிதன். இப்படிப்பட்ட நிலையிலே வாழுகின்ற இந்த மன்னனை என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் வெளிவிதுங்கி போய் பார்க்கிறார்கள். ஏன்னா ஒன்னத்துக்கு லாய்க்கில்லாத மனுஷனா இருக்கானையா, மக்களையும் பார்க்க மாட்டேங்கிறான், இந்த படைகளையும் பார்க்க மாட்டேங்கிறான், என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த மனுஷனுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுகிறாள், ஏத்தல் ரெட் த அன்ரெடி கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு மன்னன் தானேஷ் அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன செய்கிறான், போர் தொடுக்கிறான். இந்த நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த மக்கள் அனைவரையும் அடிமைகளாக்கி கொண்டு தனது நாட்டிற்கு செல்கிறான். இந்த அரசனும் சேர்ந்து செல்கிறான். அந்த அரசன் அந்த சிறையில் இருக்கின்ற பொழுதுதான் புத்தி வருது, அட படுபாவியலா, நான் ரெடியா இருந்திருந்தா இந்த மன்னனை என்னுடைய நாட்டை தாக்க விடாமல் காத்திருந்திருக்கலாமே, படைகள் தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே, அதை செய்யாமல் தவிர்த்து விட்டேனே என்று நினைத்து புலம்புகிறான். அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், நான் விழிப்போடு இல்லாமல் எனது காலத்தை கழித்து விட்டேனே என்று நினைத்து பார்க்கிறான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், யூதர்கள் பொதுவாக தங்களது திருமண விழாக்களை மாலை வேளையிலே கொண்டாடுவது வழக்கம். அப்படி மாலை வேளையிலே கொண்டாடுகிற பொழுது அண்டை வீட்டார்களும் மாலை வேளையிலே தான் வருவார்கள். இதை எங்கே பார்க்கலாம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே ரூத்து அவள் 2வது கணவனை திருமணம் செய்கின்ற பொழுது இரவு நேரத்திலேயானது அங்கே திருமண விருந்தானது நடைபெறும், அங்கே எவளும் சென்றிருப்பாள் என்பதை அங்கே பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாளும் இயேசுவும் கானா ஒரு திருமணத்துக்கு இரவு நேரத்தில் சென்றிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த யூதர்கள் இப்படியாக விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது அழைக்கப்பட்ட தலைவர்கள் அனைவரும் இரவு நேரத்திற்கு அங்கு செல்வார்கள். ஒருவேளை
அந்த மணமகனோ மணமகளோ மேக்கப் பண்ணிட்டு லேட்டாக வர்றதுக்கு காலம் தாழ்த்தினா இவர்களும் தாமதமாக அந்த விழாக்களை முடித்துவிட்டு மீண்டுமாக வீடு திரும்ப வேண்டும். இந்த யூதர்கள் நேரங்களை 3 விதமாக பிரித்து வைத்திருந்தார்கள். உரோமையர்கள் 4 விதமாக பிரித்து வைத்திருந்தார்கள். யூதர்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை முதல் காவல் வேளையாகவும், இரவு 10 மணி முதல் காலை 2 மணி வரை 2ஆம் காவல் வேளையாகவும், காலை 2 மணி முதல் காலை 6 மணி வரை 3ஆம் காவல் வேளையாகவும் இந்த 3 நேரங்களை பிரித்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, 2ஆம் மற்றும் 3ஆம் காவல் வேளையிலே தலைவர் வீடு வருகின்ற பொழுது எந்த பணியாளர் விழிப்போடு இருந்து அவருக்கு கதவை திறந்து விடுகிறானோ அவன் பேறு பெற்றவன். இப்போ இதை எதற்காக ஒப்பிடுகிறார்கள் என்றால், ஆண்டவருடைய 2ஆம் வருகை நிச்சயமாக உண்டு. அந்த வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது. அது வருகின்ற பொழுது யாரெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நீங்கள் எல்லாரும் இப்போ பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் பேறு பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆழமாக இந்த நற்செய்தியானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த நற்செய்தியிலே 3 வார்த்தைகளை மட்டும் நாம் எடுத்து சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். முதல் வார்த்தை வரிந்து கட்டிக்கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது முதல் வரியிலே நமக்கு வருகிறது. இந்த வரிந்து கட்டிக்கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கமாக இருக்கிறதுனா, எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். எதற்காக தயார் நிலையிலே இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை இராணுவ வீரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இராணுவ வீரர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எப்போதும் அவர்களுடைய உடையிலே இருப்பார்கள். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் என்ன நடந்தாலும் அவர்களுடைய உடையிலே இருந்து அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். மேலுமாக போர் வீரர்களாக மற்ற நாட்டு போர் படைகள் நம்மை தாக்க வருகின்ற பொழுது இவர்களும் தயார் நிலையிலே அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக தயார் நிலையிலே இருந்து கொண்டிருப்பார். ஒரு நாளும் தூங்க மாட்டாங்க, சோம்பேறித்தனமாக திரிய மாட்டார்கள். எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து நாட்டை காப்பாற்றி கொண்டிருப்பது தான் அவர்களுடைய பிரதான தொழிலாக இருக்கும். அதே போல யார் ஒருவர் தயார் நிலையிலே இருக்கிறாரோ அவர் வரிந்து கட்டி கொண்டு ஆண்டவரை எதிர்நோக்கியவராக இருப்பார் என்பதை தான் அந்த வார்த்தையானது நமக்கு விளக்கமாக கொடுக்கப்படுகிறது. இது ஒரு அருட்தந்தை அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். பொதுவாக இங்கே படிக்கின்ற பொழுது பகிர்ந்து கொண்ட நிகழ்வு அது. என்னவென்றால், அவர் குருமானவராக படிக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் தோழர் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரா, தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி பவுடர்லாம் அடித்து படுக்க போவார். இதை அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு அந்த குரு மாணவர்கிட்ட கேட்டார், ஏண்டா எதுக்குப்பா நீ இந்த மாதிரியெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் சொன்னாரா, ஒரு வேளை நான் தூங்குற போதை இறந்துட்டேன்னு வச்சுக்கேன், ஆண்டவர் போய் பண்டித்தனமாக பார்க்குறது அது தப்பு, சுத்தபத்தமாக ஆண்டவர் போய் பார்க்கணும்ல, அதனால தான் நான் என்னையே தயாரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் நம் ஆண்டவருடைய வருகைக்காக தயார் நிலையில இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து போய்விடுகிறது. இரண்டாவது வார்த்தையானது எரியும் கம்பங்களோடு காத்திருக்கக்கூடியவராக இருப்பவர்கள். யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எரியும் விளக்கு தன்னுடைய தலைவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக அந்த எரிகின்ற விளக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவதாக, எரிகின்ற விளக்கை பார்க்கின்ற திருடர்கள் ஒருபோதும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா மக்கள்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போனோம்னா அடிபட்டு விடுவோம் என்று விலகி ஓடு விடுவார்கள். மக்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை சின்னமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதமாக பார்க்கிறோம் என்றால், அந்த எரியும் விளக்கை எப்படியாக சொல்கிறார் என்ற ஒரு புன் சிரிப்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு புன் முறுவல் விடுகின்றது அது எப்படி இருக்கும் என்றால், உதடுகளிலே தொடங்கி அது கண்களிலே வெளிப்படுகிறது என்பதை அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். நாம் சிரிக்கின்ற பொழுது கண்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, என்ன செய்து, கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது, அது ஒளியின் வெளிச்சமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது காத்திருக்க வேண்டும். யாருக்காக? ஒரு பணியால் தன்னுடைய வேலைகள் பளுவை முழுவதும் சுமந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தனது காதை கதவின் மேல் வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய தலைவர் எப்போது வருவார் என்று தெரியாது. வருகின்ற பொழுது உடனே கதவை திறந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்ற பொழுது, அவருடைய வீட்டிற்கு உள்ளே வருகின்ற பொழுது அந்த பணியாளரை தலைவர் பேறு பெற்றவர் என்று சொல்லுவார் என்பதை நமக்கு ஆழத்தனமாக சொல்லுவதை பார்க்கிறோம்.
இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது பணியாளர் தன்னுடைய கூலிக்கு உரிமையுடையவராக இருக்கிறார் என்பதை ஆழமாக சொல்லுகிறது. அதே போல இந்த பணியாளர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தனது ஊதாரி தந்தையானவர் வழி மீது விழிவைத்து தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல இந்த ஆண்டவர் இயேசுவும் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனது மகன், எனது மகள் எப்போது வருவார் என்று அவர் வழி மீது விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்புகிறது. இந்த இரண்டாம் வருகை எங்கே வருகிறது, எப்போது வருகிறது, ஒரு காலத்திலே வருமா இல்லை வரப்போகிறதா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு எழுந்த சிந்தனையானது, ஒவ்வொரு திருப்பலியும் இரண்டாவது வருகை தான். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஆண்டவர் இயேசுவானவர் பிறக்கிறார், உடைக்கப்படுகிறார், ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுகிறார், நம் உள்ளத்திலே வருகிறார். அந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டு வீடு செல்கின்ற பொழுது நீங்களும் நானும் அந்த இரண்டாவது வருகையாக இருக்கின்ற இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் காட்ட வல்லவர்களாக மாற வேண்டும் என்றுதான் இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவரோடு நாம் உரையாட இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் வீடு செல்கின்ற பொழுது, நமது உள்ளத்திலே அந்த ஆண்டவரை எடுத்து செல்கின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கின்ற சக நண்பர்களை, சக உறவினர்களோடு உறவு கொள்வதற்கு, அவர்களோடு உரையாடுவதற்கு, அவர்களோடு இணக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு வலுவை தருகிறார். இரண்டாம் வருகை என்பது எப்போது வரும் என்று காத்திருக்க வேண்டியது அல்ல. ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஆண்டவர் இயேசு வந்து கொண்டுதான் இருக்கிறார், நானும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். என்ன பதில் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நான் கொடுக்கிறேன்? ஆண்டவரே, நான் உன்னோடு வாழ்வதற்காக, உனது பணியை செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்கு வந்து உன்னை பெற்றுக்கொண்டு அதை நான் என்னுடைய கடமையாக இருந்து விழிப்போடு இருந்து நான் என் மக்களை அழைத்து வருகிறேன் என்று சொல்ல போகிறோமா? அல்லது நான் உனக்காகவே வாழுகிறேன், உன்னோடு வாழ்வதற்காகவே இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று சொல்ல போகிறோமா என்ற சிந்தனையோடு பயணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா, அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுமைப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித காஸ்பர், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித அந்தோனியார் தோமையார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்ற தேவன். இரண்டாவது வருகை ஒவ்வொரு திருப்பலியிலும் இவர் வழியாக நம் உள்ளத்திற்கு வருகிறது என்பதை
விழிப்போடு காத்திருந்து எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு தருகின்ற தேவன் இவரே. அவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொண்டு என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியினால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்கி விழிப்போடு இருந்து அவருக்காக வாழ்ந்து சான்று பகர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு